ஒரு பில்டிங் இல்லன்னா ஒரு கான்கிரீட் ஸ்ட்ரக்சர நிக்க வைக்க எவ்வளோ நாள் ஆகும்? 1 இயர் இல்லன்னா 5 இயர் இல்லன்னா 10 இயர். அது கூட விடுங்க. ஒரு 100 இயர். பட் இந்த சர்ச் கட்ட 632 வருஷம் ஆகியிருக்கு. 1248வது வருஷத்துல ஜெர்மனோட கொலிக்னின் சிட்டில ஒரு பெரிய கனவோட ஸ்டார்ட் பண்ணது தான் கொலக்னிக் கேத்தட்ரல் சர்ச். இந்த சர்ச் கிங் ஃப்ரெட்ரிக் II பீரியட்ல கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் இது ஆகஸ்ட் 15 1248வது வருஷத்துல இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டோனை விதைக்கிறாங்க. பட் இது கால கொடுமையா இல்ல இந்த சர்ச்சுக்கு வந்த கெட்ட நேரமான்னு தெரியல. அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் 100லேருந்து 200 வருஷம் வரைக்கும் ரொம்ப டெட் ஸ்லோவா தான் போயிருக்கு. அதுக்கப்புறம் 1510ஆம் வருஷத்துல அதாவது சவுத் பக்கம் இருக்கிற ஒரு டவரை மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் இருக்கிற மணி ஷார்டேஜ், பொலிட்டிக்கல் ப்ராப்ளம், வார்ஸ்னால ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 300+ இயர் வரைக்கும் இந்த சர்ச் ஆஃப் பில்டா தான் இருந்துச்சு. அதாவது இதை கட்டுறதுக்கு யூஸ் பண்ணி இந்த வுடன் கிரெயின் வரைக்குமே அது மேல தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு டெட் ஸ்லோவா போயிருக்கு. அதுக்கப்புறம் 1800வது வருஷத்துல ஜெர்மன்ஸ்ல நேஷனல் பிரைட் இன்க்ரீஸ் ஆனோன்னு அப்போ வேர்ல்டு மிடில் ஏஜஸ் பிளானை டிஸ்கவர் பண்ணாங்க. ரஷ்யா கிங் ஃப்ரெட்ரிக் வில்லியம்ஸ் 4 அதாவது வில்லியம்ஸ் 2ல ஆரம்பிச்சது வில்லியம்ஸ் 4 வரைக்குமே கண்டினியூ ஆயிருக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன். சப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த கிங் வச்சு 1842வது வருஷத்துல கன்ஸ்ட்ரக்ஷனை ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜிஸ் அதுக்கப்புறம் ஒரிஜினல் மிடியவல் டிசைன்ஸை ஃபாலோ பண்ணி இந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ணாங்க. ஃபைனலி அக்டோபர் 15 1880வது வருஷத்துல ஜெர்மன் எம்பையர் வில்லியம்ஸ் 1 பிரசன்ஸ்ல கத்தீட்ரல் அஃபிஷியலா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த சர்ச்சை ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்றாங்க. அதாவது ஸ்டார்ட் பண்ணது 1648வது வருஷத்துல பட் ஃபினிஷ் பண்ணது 1880வது வருஷத்துல. டோட்டலா இந்த சர்ச் கட்டத்துக்கு எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்கன்னா 630